இது வந்துங்க விஜய் மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவை. மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டாங்க. புதுசாக இவங்கக்கிட்ட காட்டுறதுக்கும் எதுவும் இல்லை, பார்க்குறதுக்கும் எதுவும் இல்லை. ஸோ லெட் ஹிம் கம். அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். 5 வருஷம் கழிச்சு இல்லைன்னா தூக்கி போடலாம். 2வது தினகரன் விட்டுட்டாங்க, இவர் விட்டாங்க, அவர் போயிட்டார். தினகரன்லாம் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதுவும் விஜய் ஒரு தூய்மையான ஆட்சி. நல்லா யோசிச்சு பாருங்கள். தினகரனை பக்கத்தில் வச்சுட்டு நேற்று பேசின பேச்சை பேச முடியுமா விஜயால்? அது அவருக்கு தெரியாதா? இஸ் நாட் எ ஃபூல், கிடையாது. அதனால் செங்கோட்டையன் ஒரு ஓவர் எந்தூசியாஸ்டிக்கில் ஆளுங்கள்லாம் சேர்க்கலான்னு அவர் திமுக மென்டாலிட்டியில் இருக்கார். பட் இது டிஃப்ரெண்ட் பால் கேம். தாவேக்கால வந்துங்க புஷி ஆனந்தே வந்து ஏதாவது பண்ணணுன்னா 100 வாட்டி யோசிச்சுட்டு தான் விஜய்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவார். ஏன்னா இங்கே விஜய் இஸ் த பாஸ். அவர் தெளிவாக இருக்கிறாரு. இந்த மாதிரி சில்லறத்தனம், இந்த மாதிரி அந்த யூஷுவல் வே ஆஃப் பாலிட்டிக்ஸ் தேவையில்லை. ஐ வாண்ட் டு பிளே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கார். அதனால் அதை எப்படி பாசிட்டிவாக காட்டாமல் மீடியாவில் அவர் கூட யாரும் போகலன்னா அவர் சேர்த்துக்கலையா? எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க போகிறதுக்கு. ஸோ செங்கோட்டையன், வைத்தியலிங்கம் போன்ற ஆட்களை எல்லாம் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பதட்டத்தில் இருக்குது புரிஞ்சுங்க. தே ஆர் நாட் கான்ஃபிடென்ட்டு. அதனால் அந்த பிரச்சாரம் 2.5 மாதத்துக்கு முன்னால் தொடங்குது. 1.5 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்களுடன் ஸ்டாலின் என்னென்னவோ கலராக பேப்பர்னு விட்டுட்ருக்காங்க. பட் திஸ் டைம் பீப்புள் ஹவ் டிசைடட் ஒரு சேஞ்ச் வேணும். அந்த சேஞ்சுக்கு இன்றைக்கி விஜய் தான் சரியான